இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 18வது சங்கீதம். இன்னைக்கு அந்த சங்கீதம் தான் நம்ம வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். 19வது வசனம் வாசிங்க. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் He brought me out into a spacious place. He rescued me because he delighted in me. கடந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களை என்னை மேற்கொள்ளாதனாலே நீர் என் மேல் அன்பாய் இருக்கிறீர் என்பதை. அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவர். எதனாலனா நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஆக தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறேன். வேத வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரியம் என்ற இடத்துல நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிலைட் அப்படின்னு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த டிலைட்னாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஹalleluya. புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். அதுல ஒரு அன்பு. ஹalleluya. பிரைஸ். அப்பளவாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. என் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. பிரைஸ். நல்ல உரக்க சொல்லிருங்க, என் மேல் என் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க, நான் பாவி என்று என்னை உதறி தள்ள மாட்டார். ஹalleluya. நான் ஃப்ராடுன்னு என்னை உதறி தள்ள மாட்டாரு. இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டாம், இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களை பத்தி. ஹalleluya. சில குற்ற உணர்வுகள் தான் நம்மை தூர நிற்க செய்கிறது. ஹalleluya. பிரைஸ். நம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஏதோ ஒரு குற்ற உணர்வு, நான் சரியில்லை. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். என் பாதை சரியில்லை, என் குணங்கள் சரியில்லை, ஏதோ ஒன்று நம்மை தடுக்கின்றது தேவ சமூகத்துக்கு வருகிறதுக்கு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைப்பாடு வேண்டாம். தைரியமாய் தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹalleluya. அவருடைய அன்பு உங்களை மாற்றும். ஹalleluya. தேவனுடைய அன்பை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹalleluya, உங்க வாழ்க்கை பாதையே அது மாற்றி விடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்னைக்கு தேவனுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை தானா மாறும். ஹalleluya. உண்மையில ஆண்டவருடைய அன்பினால நீங்க சந்திக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறி இருக்கும்.